மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் 2ஆம் நிலை காவலர் எழுத்துத் தேர்விற்கான ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்துட்டாங்க. அடுத்து ரிசல்ட்டும் வெளியிட்டுட்டாங்க. இப்போ உடற்தகுதி தேர்விற்கு தேர்ச்சி பெற்றிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் காமராஜர் பயிற்சி மையத்தின் சார்பாக மிக சிறந்த வாழ்த்துக்கள். அடுத்து நேற்று வெளியிடப்பட்ட இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம், 55+ இருக்கக்கூடிய மாணவர்கள் உடற்தகுதி தேர்வுக்கு தயாராகுங்க. கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பண்ண வேண்டாம். 55+ இருக்கிற மாணவர்கள் உடற்தகுதி தேர்வுக்கு தயாராகுங்க. மாணவிகளாக இருந்தால் 50+ மாணவிகள் தயாராகுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது 90% அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. பிசியில் மட்டும் மாணவிகளுக்கு 47 வந்திருக்கு. மற்றபடி மாணவிகளுக்கு 50, மாணவர்களுக்கு 55 அப்படின்றது சிறப்பாக நம்ம சொன்னது அப்படியே நடந்திருக்கு. இது நான் சொன்னது நடக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. இவ்வளவு நாட்களாக நம்ம இதை கணிச்சிட்டு இருக்கிறதன் அடிப்படையில் இந்த மார்க்குக்கு இந்த எக்ஸாம் போன எக்ஸாமை விட ஒரு 3-4 வினாக்கள் கடினமாக இருந்தது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் இந்த 55 மதிப்பெண்கள் கட் ஆஃபாக வந்திருக்கு. சிறப்பு. மாணவர்கள் தொடர்ந்து உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்க. அடுத்த நேரத்தில் வெளியிடப்பட்ட இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே 8 வினாக்களுக்கு விடை மாற்றப்பட்டுள்ளது. அந்த 8 வினாக்களுக்கு என்னென்ன விடை மாற்றப்பட்டுள்ளது அது தொடர்பான ஒரு விளக்கம் கொடுத்துறேன் பாருங்கள். மாணவர்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது முதல் கேள்வி எங்கிட்ட இருக்கிறது டி சீரீஸ் வச்சுருக்கேன். டி சீரீஸில் 8வது வினா இருக்கு இல்லையா, அந்த வாக்கியம் 1 வாக்கியம் 2 தாவர பகுதி இலையின் புறத்தோலின் அந்த கியூட்டிக்கல் தொடர்பான கேள்வி. அது அவங்க கேள்வி எடுத்திருந்தது 9ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ விடை கொடுத்துருக்கிறது நம்ம கிளைம் கேட்டோம் இல்லையா, நம்ம பயிற்சி மையத்தின் சார்பாகவும் மாநிலம் முழுவதும் நிறைய பயிற்சி மையங்கள் கிளைம் ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம சிறப்பாக என்ன பண்ணியிருந்தோம், 8 கேள்விகளுக்கு கிளைம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். பெரும்பாலும் 8ல் 6 கேள்விகளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போது விடை மாற்றி கொடுத்துருக்காங்க, ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வினாவிற்கு 8வது வினாவிற்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே ப்ரிலிமினரி ஆன்சர் கீழே ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபைனல் ஆன்சர் கீழே ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏவை அவங்க எடுத்து விட்டுட்டாங்க. அப்போ இதில் ஏற்கனவே ஏ மட்டும் போட்ட மாணவர்களுக்கு ஒரு மதிப்பெண் குறைஞ்சிருக்கும். ஆனால் ஆக்சுவலாக 9th புக்கின் படி இந்த கூற்று தப்பு. ஆனால் 11th 10th 6th இந்த மாதிரி எல்லா புக்லேயுமே வாயு பரிமாற்றம் என்பது தாவரங்களின் சுவாசத்தை தான் குறிக்கும். அதனால் நம்ம கிளைம் கேட்டிருந்தோம். ஆனால் ஒளிச்சேர்க்கையின் போது CO2வை உள்ளெடுத்து CO2வை உள்ளெடுத்து ஆக்சிஜனை வெளியிடுகிறது அப்படின்னும் அதையும் வாயு பரிமாற்றத்தில் நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு அவங்க மதிப்பெண்கள் கொடுக்கல. இதற்கு மேலே என்ன ஃபைனல் ஆன்சருக்கையும் வெளியிட்டுட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம கேட்குறோன்னா ஏதாவது கேஸ் போட்டு அந்த மாதிரி தான் போய் ஃபாலோ பண்ண முடியும். அடுத்த வினா சொல்லிடுறேன் பாருங்கள். அடுத்து அதாவது 23 ஆல் கரெக்ட் கொடுத்துட்டாங்க. 23 மின்சாரத்தை கடத்தும் அலோகம். அது கார்பன் தான் தெளிவாக இருந்தது. அவங்க என்ன ஆக்சிஜன் அலுமினியம் போரான் எல்லாமே கடத்தும் அப்படின்னு ஆல் கரெக்ட் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, விட்டுருங்க அதை. அடுத்து 34வது வினா பார்த்தீங்கன்னா, ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள். அது 10th அந்த ஒளி பாடத்தில் அந்த பாக்ஸில் காமா கதிர்கள் அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம 12th புக்கில் ஃபிசிக்ஸ்லேருந்து எடுத்து எக்ஸ் கதிர்களும் வரும் அப்படின்ற மாதிரி கிளைம் கேட்டிருந்தோம். அதனால் அவங்க மாணவர்களுக்கு எக்ஸ் கதிர்களும் வர மாதிரி 2 விடை கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா CRD கொடுத்துருக்காங்க 34க்கு. அடுத்து 38க்கு பாருங்கள், நம்ம கிளைம் அதுக்கு ஸ்ட்ராங்காக கேட்டிருந்தோம். 38க்கு வாக்கியம் 1 சி எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. வாக்கியம் 2 ISO தங்கம் வெள்ளி ஆபரணங்களின் பரிசுத்தம் உட்பட்ட பல்வேறு பொருட்களின் தரத்தை உறுதி செய்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் மாணவர்களும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, வாக்கியம் 1 சி எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்களின் பாதுகாப்பை மட்டும் தான் உறுதி செய்யும், அது மட்டும் தான் சரி, ISO அப்படின்றது கிடையாது, ISI தான் அப்படின்ற மாதிரி மாணவர்கள் போட்டு குழப்பிட்டு இருந்தாங்க. நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் யூடியூப்லேயே, ISI அப்படின்றது இந்திய அளவிலான தரச்சான்று நிறுவனம், அதுவே ISO அப்படின்றது சர்வதேச அளவிலான தரச்சான்று நிறுவனம். அதனால் அவங்களும் பொருளின் தரத்தை உறுதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை உறுதிப்படுத்தும் வகையில் முன்னாடி என்ன கொடுத்துருந்தாங்க, ப்ரிலிமினரி ஆன்சர் கீழே ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி கொடுத்துருந்தாங்க. இப்போது அதை எடுத்துட்டு ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி கொடுத்துருக்காங்க. ஆக 2 வினாக்களுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விடையே மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், இப்போது மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கும் இந்த வினாக்களுக்கு. இது சரியாக போட்டிருந்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் கூடி இருக்கும். இந்த வினாவை பார்த்துக்கோங்க. அதற்கடுத்து இதில் அவ்வளோதான். நம்ம இந்த ராக்கெட் ஏவுதலுக்கெல்லாம் கேட்டிருந்தோம், அவங்க அது கொடுக்கல, பரவாயில்ல. 54 சைக்காலஜியில் 54 ஆல் கரெக்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து அந்த வெண்படம் தொடர்பான கேள்வி 49 இருந்தது இல்லைங்களா, அது 49க்கு ஆப்ஷன் பி ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க ப்ரிலிமினரி கீழே. அதாவது கம்பி மரம் கட்டுமான பொருட்களை சரியாக குறிப்பிடும் வரைபடம் எதுன்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஆப்ஷன் பி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை எடுத்துட்டு ஆப்ஷன் சி கொடுத்துட்டாங்க. எல்லாமே மிங்கிள் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கேயும் ஒரு மதிப்பெண்கள் பி போட்டவங்களுக்கெல்லாம் குறையும், பார்த்துக்கோங்க. இது போக 54 ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. 60வது வினா ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. 67 ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம கிளைம் பண்ணியிருந்தோம். எல்லா வினாக்களுக்கும் ஆல் கரெக்ட் கொடுத்துட்டாங்க. இப்போது அடுத்து
மாணவர்கள் இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ரிசல்ட்டில் உங்களுடைய மதிப்பெண்களையும் பாருங்கள். 55+ அப்படின்றது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையும் குறைவான மதிப்பெண்கள் கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் சென்ற தேர்வை விட 3லிருந்து 4 வினாக்கள் எல்லாருமே தவறாக போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம பயிற்சி மையத்தில் 22, 23 ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தோம், 69, 68 மதிப்பெண்கள் எடுத்தோம். ஆனால் இந்த முறை நம்ம பயிற்சி மையத்தில் 65 தான் முதல் மதிப்பெண் கிடைச்சது இரண்டாம் நிலை காவலரில். அதை வச்சு நம்ம கணிச்சிக்கலாம். அதனால் மாணவர்கள் நல்ல உடற்பயிற்சி தொடர்ந்து பண்ணுங்கள். உடற்பயிற்சி தொடர்ந்து பண்ணிங்கன்னா 6 கார் ஸ்டார் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த மதிப்பெண்கள் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். அதை இதுக்கு மேலே நீங்கள் வேறு யார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, எனக்கு வருமா, நான் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எதையும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அடுத்து வந்து ரிசல்ட்டை பற்றி பார்ப்போம். ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துக்கோங்க, கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது